புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை எல்லாவற்றையும் தேவன் கொண்டு வந்து நிரப்பி உங்களை ஒரு பாக்கியசாலிகளாக, அதிர்ஷ்டசாலிகளாக தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷத்துல நீங்க உங்களை எல்லாரும் வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல போறாங்க. போன வருஷத்துல உங்களை என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா நெகட்டிவான காரியங்களையும் உங்களுக்கு கொடுத்து சொல்லியிருக்கலாம். இந்த 2025ல ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்க போறீங்க. கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே உங்களை குறித்த பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல போறாங்க. நான் விட கொஞ்சம் நீ கொஞ்சம் அழகா இருக்கிறிய, ஏன்னா விட கொஞ்சம் நீ ஆரோக்கியமா இருக்கிறிய, விட கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறிய, விட நல்லா படிக்கிறிய, விட காரியத்தை நல்லா செய்யறிய, விட நல்லா பாடுற, விட நல்லா பிரசங்கிக்கிற, விட நல்லா இன்னும் நல்லா இருக்கிற. இந்த ஆண்டு தேவன் உங்களை அதிர்ஷ்டசாலிகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. தெரியல, நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கினா கூட உங்களுக்கு அடிக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாராம். பொருள் வாங்கிட்டே இருந்தாராம். அந்த கடைக்காரன் சொன்னாங்களாம், ஏன் நீங்கள் வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க, 8000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்போம். இந்த சீட்டில் நீங்கள் குலுக்குனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அவர் பார்த்தார், என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி என்னதான் பரிசுன்னு கேட்டாரா. 100 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் அதில் இருக்குயா, பரிசு இருக்கியா உங்களுக்கு. அப்படியா, சரி பார்த்தாராம். சரி போகிறது போகிறோம், ஒன்று குளிக்க விட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு வாங்கி கடற்கன்னு குளிக்க போட்டாராம். குளிக்க போட்டு எடுத்தாக்க இவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பொருள் வாங்கினாரோ அதே அமௌண்ட்டுக்கு அவருக்கு கிஃப்ட் வந்துருக்குது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வேணான்னு சொன்னா கூட வருது, நான் வேணான்னு சொன்னேன், அவன் சும்மானாலும் குளுக்குங்க சார்னு சொன்னான். வேண்டாம் விருப்பம் குளுக்குனதுக்கு கூட 8000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாராம். 8000 ரூபாய்க்கு அவருக்கு பரிசு வந்துச்சான். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட சில காரியங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிரப்ப போகிறது. நீங்கள் வேணான்னு சொல்ல போகிறீங்க, வச்சுக்கோன்னு சொல்ல போகிறாங்க. இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல போகிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்ல போகிறாங்க. இந்த வருஷம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் லக்குனா என்ன அப்படின்றத உணர போகிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் லக்கு அடிச்சிருக்குது? யாருக்காச்சும் லக்கு அடிச்சிருக்குதா? யாருக்குமே லக்கு அடிக்கலையா? பாருடா, இந்த வருஷம் அடிக்கும். யாருக்கு உங்களுக்கு லக்கு அடிச்சிருக்காமா? பாருடா. சோத்திரம். ஓகே ஓகே ஓகே, கரெக்ட். லக்கு காலைல ஆராதனை சொன்னேன்ல, பூரிக்கு கிழங்கு வேணாண்டா வடகரி கூறான்னு கேட்டாக்க வடகரியும் கிழங்கும் சேர்த்தே கட்டி கொடுத்துருக்குறான். அப்ப யோசிச்சு பார்த்தேன், இது லக்கு தான் நமக்கு. ஹல்லேலூயா. இப்போ இது வந்து சின்ன சின்ன காரியங்கள் என்னன்னாக்கா டோக்கன் மாதிரி, இதை பார்க்கும்பொழுது கடவுளை துதிக்கணும். நன்றி ஆண்டவரே, இந்த சின்ன காரியங்களில் நீங்கள் எனக்கு லக்கை கொடுத்துட்டீங்கன்னாக்க அடுத்து எனக்கு பெரிய ஒரு லக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. நீங்கள் நினைச்சது 10, ஆனால் உங்கள் கையில் வரப்போகிறது 20. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் சார், நான் நினச்சது இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் ஒரு 5000 ரூபா போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்யா. டபுளாக கொடுக்க போகிறாரு கடவுள் உங்களுக்கு. சார் இந்த வருஷம் என் வாழ்க்கையில் நான் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன், அதை விட நிறைய பண்ணுவீங்க. இந்த வருஷம் இது நடந்தால் என் வாழ்க்கையில் போதும்னு நினைக்க போகிறீங்க, அதை காட்டிலும் அதிகமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறது தான் உங்கள் வேலை, செய்கிறது அவருடைய. நீங்கள் யோசிக்கக்கூடாது, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அது அவருடைய தலைவலி, உங்களுக்கு எதுக்குங்க? அடுத்தவன் தலைவலி எடுத்து நம்ம தலைமையில போட்டுக்க கூடவே கூடாது. டோன்ட் டேக் அதர்ஸ் ஹெட்டேக்னு ஆங்கிலத்தில். அடுத்தவன் தலைவலி நமக்கு தேவையில்லை. நம்ம என்னன்னாக்க கடவுள் செய்வான்னு நம்பணும். அது எப்படி செய்யறாது, அது அவருடைய தலைவலி. அவர் மிக சிறப்பாய் செய்து உங்களுடைய கரத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷத்தில் அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க. வாழ்க்கையில் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை இவை எல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் துதிக்க போகிறீங்க, தேவனை நன்றி சொல்ல போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சொல்கிறேன், இந்த வருஷத்தின் முடிவில் அநேகர் வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 31 சாட்சிகளுக்காகவே ஒரு மணி நேரம் ஒதுக்க வேண்டியதுக்கான நேரங்கள் உருவாகும்னு நினைக்கிறேன். அநேக சாட்சி சொல்ல போகிறீங்க. எப்படியா சொல்கிறீங்க? இந்த வருஷம் பார்த்தீங்களா டோக்கனு? சாட்சி சொல்லாத ஆட்கள் எல்லாம் வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னன்னாக்கா டோக்கன் இது இல்லை, ஒரு திரள் கூட்டமான மக்கள் வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை செய்ய போகிறாரு. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். நன்றி ஆண்டவர். ஒன்று நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1
12வது வசனத்தை வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் 2025 இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால தொடர் செய்தியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு, போன வருஷம் இறுதியில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என் கூட கடவுள் பேசின சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேருக்கு போற தண்ணி தான் மரத்துக்கும் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பூக்களுக்கும் காய்களுக்கும் பழத்திற்கும் அது என்ன கொடுக்கக்கூடியதுனாக்க சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களோடு கூட கடவுள் பேசுறார் அப்படின்னாக்க அது அவர்களுக்காக மாத்திரம் அவர் பேசுகிறதல்ல, அவர்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் அவர்களோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தண்ணி வேருக்கு போச்சுன்னா தான் அந்த வேர்ல இருந்து தண்ணி எல்லாத்துக்கும் என்ன அவங்க சர்க்குலேட் ஆகும். அதே போல ஒரு ஊழியரிடத்தில் கடவுள் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அது அவனுக்குரியதாக மாத்திரமல்ல, அவனை சார்ந்து இருக்கிற அனைவருக்கும் அந்த காரியங்களை தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த வருஷத்துல சில காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில பண்ண போகிறார். என்னன்னாக்க ஐஸ்வர்யம் வரப்போகிறது, கனம் வரப்போகிறது, அது மாத்திரமல்ல மேன்மைப்படுத்த போகிறாரு, உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. பலப்படுத்துறது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன வருதுன்னா ஆங்கிலத்துல ஸ்ட்ரென்த். என்னதுங்க? ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாரு. 4 காரணம் இந்த வருஷத்துல கடவுள் உங்க வாழ்க்கையில பண்ண போகிறாரு. ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறாரு, கனத்தை கொடுக்க போகிறாரு, மேன்மைப்படுத்த போகிறாரு, பலப்படுத்த போகிறாரு. இந்த 4 காரியங்கள் தான் உங்களிடத்துல பேச போகிறேன். இந்த வசனம் தாவீது தன்னுடைய இறுதி நாட்களிலே, அவன் ராஜாவாக இருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, ஆட்சி செய்தான். ஆட்சி செய்து அவனுடைய கடைசி நாட்கள் வரும் பொழுது அவன் என்ன செய்யறானாக்கா தன்னுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கூடி வர செய்து அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் தேவன் என்னால் அந்த ஆலயம் கட்டப்பட போகிறதில்லை, என்னுடைய குமாரனை கொண்டுதான் அந்த ஆலயத்தை தேவன் கட்டப்போகிறார் என்று சொன்னபடியினாலே அந்த ஆலய வேலைக்கு எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன். பொன்னு, வெள்ளி, வைரம், இரும்பு, மாணிக்கம், வைடூரியம், என்னெல்லாம் ஆலயத்துல வைக்கணுமோ எல்லாவற்றையும் தாவீது சேர்த்து வச்சுட்டாரு. சேர்த்து வச்சுட்டு அங்க இருக்கிற தேசத்தின் மக்களை பார்த்து சொல்றாரு, நான் கடவுளுக்காக இவ்வளவு சேர்த்து வச்சுட்டேன், என்னுடைய சொந்த கஜானால இருந்தும் கடவுளுக்காக இவ்வளவு கொடுத்துருக்கேன், நீங்க யாராலும் கொடுக்க விரும்புனா கடவுளுக்காக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே தேசத்தில் இருக்கிற அநேகர் கொண்டு வந்து கடவுளுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வெள்ளிகளை கொடுத்தாங்க, பொண்ணை கொடுத்தாங்க, இரும்பை கொடுத்தாங்க, வெண்கலத்தை கொடுத்தாங்க, மரத்தை கொடுத்தாங்க, எல்லா பொருட்களையும் கொண்டு கொடுக்குறாங்க. நிரம்பிருச்சு. இப்போ ராஜா தன்னுடைய கடைசி நாட்கள்ல அவனுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வந்துருச்சு. என்ன திருப்தினாக்க, என் பையன் எப்படியும் இந்த ஆலயத்தை தேவன் கட்ட வச்சிருவாரு, அவன் கட்டுவதற்கு ஒரு குண்டூசி கூட குறை இல்லாம எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டேன். மரத்தை சேர்த்துட்டேன், கல்லை சேர்த்துட்டேன், வெள்ளி சேர்த்துட்டேன், பொண்ணை சேர்த்துட்டேன், இரும்பை சேர்த்து வச்சுட்டேன், வெண்கலத்தை சேர்த்து வச்சுட்டேன், எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். இப்ப நான் திருப்தியா இருக்கிறேன். இப்ப நான் திருப்தி அடைந்து நான் கடந்து போக போகிறேன். இதுக்கப்புறம் என்னுடைய குமாரனை கொண்டு தேவன் தன்னுடைய திட்டங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படின்ட்டு தாவீது அந்த வசனத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது தாவீது தன் வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறான். என்னதுங்க? ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறான். நம்ம கூட வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில இடங்கள்ல போய் நாம நிற்கும் பொழுது கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போம், இங்க நான் நிக்கிறதுக்கு நான் தகுதியான ஆளு கிடையாது, எனக்கு அந்த தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா என்னை கடவுள் இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு, இங்க பேச வச்சிருக்கிறாரு, என்ன கடவுள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என் லைஃபை கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 96ல என் வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள், 96ல மரண இருளில் நடந்து 96வது வருஷம் அந்த செப்டம்பர் மாதம்
ஒரு நாள் இரவு முழு குடும்பமுமே மரணத்திற்குள்ளாக போயிருக்க வேண்டியது. ஆனால் அந்த மரணத்திலிருந்து என்னை தேவன் தப்புவித்து சென்னைக்கு கொண்டு வந்து, சென்னையில கொண்டு வந்து அநேக காரியங்கள்ல கடந்து வந்து அந்த தேவனை தெரிந்து கொள்ள செய்து, அவரை பின்பற்ற செய்து, அவருக்காக வாழ செய்து, அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள செய்து, இன்றைக்கு 2025 வந்து நின்று நான் பின்னாடி திரும்பி பார்க்கிறேன். அந்த இரவு என் வாழ்க்கையில தேவன் இடைப்படவில்லை என்றால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்றிருக்கவே முடியாது. தாவீது சொல்றான், என் வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எனக்கு நான் முடிய போறேன், லைஃபே முடிய போகுது. இப்போ நான் கொஞ்சம் திரும்பி என் வாழ்க்கையை பார்க்கிறேன். எங்க அப்பா என்கிட்ட கொஞ்சம் ஆடுகளை குறித்து வனாந்தத்துல மேய்டான்னு சொல்லி அனுப்பிச்சப்போ அன்னைக்கு என்னுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருந்தது என்பதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாருங்க, தாவீது தன் வீட்டுல கடைசி பையனாக பிறந்தான். கடைசி பையனாக பிறந்தாலும் தகப்பனுக்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரு பையன். அல்லேலூயா. வீட்டுல எல்லாமே கடைக்குட்டியை தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமாவே இல்லைங்களா? வீட்டுல ஒரு 4-5 பசங்க இருக்காங்கனாக்க கடைசி பையனை தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கடைக்குட்டி அப்படின்னுவாங்க. கடைக்கு கூட அவனை தான் அனுப்புவாங்க. ஏய், நீ தானே கடைக்குட்டி, வாடா கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னுவாங்க. அப்படிப்பட்ட கடைசி பையனா பிறந்த அந்த தாவீது தகப்பனுக்கு பிடிக்கல, சகோதரர்களுக்கு பிடிக்கல, எல்லாரும் யுத்தத்துல பெரிய ஆட்கள். ஆனா இவன் மட்டும் யாருங்க? சாதாரண ஒரு ஆளு. எதிர்காலத்தை குறிச்ச ஒண்ணுமே கிடையாது. அப்பா தகப்பனாலும் சகோதரர்களாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான், வெறுக்கப்பட்டிருக்கிறான். சாதாரண ஒரு கொஞ்சம் ஆடுகளை குறித்து மேய்டான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தாவீது தன்னுடைய 70வது வயதுல இருந்து தன்னுடைய 17வது வயதுல நடந்த காரியங்களை அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறான். அந்த நாள்ல எங்க அப்பாவுடைய கொஞ்சம் ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அப்பாவுக்கு பிடிக்கல, சகோதரர்களுக்கு பிடிக்கல, சொந்தக்காரர்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் என்னை வெறுத்து புறக்கணிச்சு எனக்கு ஒரு சாதாரண வேலையை கொடுத்து வண்ணாந்தரத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க விட்டு கொண்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல நான் இருந்த நிலைமையை என் தேவன் பார்த்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாக்கோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலும் நரிகள் ஊளையிடக்கூடிய இடத்திலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அண்ணங்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு யாக்கோபு ஓடுறான்ல, ஓடும் பொழுது வனாந்தரத்துல போய் படுக்கிறான். வனாந்தரத்துல படுக்கிறதுலாம் அவளுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, 24 மணி நேரம் போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துலயே தப்பு நடக்குது, பயமா இருக்குது வாழ்றதுக்குன்னா, அன்னைக்கு வனாந்தரமான இடம், மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவன் தன் தகப்பனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்து இருட்டானனால ஒரு கல்லை தூக்கி வச்சு தலையில படுக்கிறான். அந்த படுத்த அந்த நேரத்தை தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த தெரிந்து கொண்டு 20 வருஷம் அவன் கூட கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை 20 வருஷம் கழிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போடான்றாரு. கிளம்பும் பொழுது யாக்கோபு யோசிக்கிறான், ஆண்டவரே 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணங்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடி ஓடி வரும்போது அந்த வனாந்தரத்துல நான் படுத்துட்டு இருந்தேன்னு அது இப்ப நினைச்சு பார்க்கிறேன். நினைச்சு பார்க்கும் பொழுது என் ஈரக்குள்ளையே ஆடுது. அடுத்த நாள் பகல், அடுத்த நாள் காலையில நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னு தெரியல, உயிர் பயத்துல படுத்து இருந்தேன். அந்த நேரத்துல தேவன் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. அதே போல தாவீது தன்னுடைய கொஞ்சம் ஆடுகளை வனாந்தரத்துல மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை சந்திச்சாரு. இப்போ இந்த இடத்துல 70 வயதுல இருக்கக்கூடிய தாவீது 17 வயதுல தேவன் அவனை தெரிந்து கொண்ட இடத்திற்கு உங்களை டிராவல் பண்ணி டிராவல் மிஷின் மூலமா உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட வர தயாரா இருக்கிறீங்க? 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆளு 17 வயசுல என்ன நடந்துச்சுன்னு திங்க் பண்ணி பாக்குறாரு. உங்களை இப்போ அந்த இடத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போக போறேன். இப்போ செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் வேற எங்கேயும் வைக்க கூடாது. இப்ப நான் சொல்றதை கவனிச்சுக்கிட்டே வரணும். அந்த 17 வயதுல தன் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தால, அப்போ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஈசாயின் மகன் தாவீது என்பது மாறி தாவீதின் தந்தை தான் ஈசாயி என்ற ஒரு அந்தஸ்தை தேவன் தாவீதுக்கு உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. 17 வயசுல அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்துட்டு போகும் பொழுது யார் இந்த பொடிய? ஈசாயினுடைய பையன் பாவன், ஈசாயினுடைய பையன், அந்த கடைசி பையன் இல்ல, அவங்க வீட்டில் எவனுமே மதிக்க மாட்டாங்களே, யாருமே அவனை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களே, எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்களே, அந்த பையன் அவன் தாவீது, ஆமா ஈசாயினுடைய மகன் அவன் அப்படின்ட்டு அப்பா பேரை சொல்லி அவன் பேர் என்ன பண்ணாங்க? பாயிண்ட் பண்ணி காமிச்சாங்க.
எப்போ 17 வயசுல காமிச்சாங்கல்ல, அந்த 17 வயசுல கடவுள் அவனுக்குன்னு ஒரு அழைப்பு வைத்திருந்தார். என்ன அழைப்பு வைத்திருந்தார் என்றால், ஈசாயின் மகன் தாவீது அல்ல, தாவீது ராஜாவினுடைய அப்பா தான் ஈசாயின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சரித்திரத்தை தலைகீழாய் புரட்டக்கூடிய காரியங்களை தாவீதுக்காக தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வேலையில நான் சொல்றேன், இவருடைய பையன் இவருங்களை இன்னொருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை எங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் தேவனை நம்பும் பொழுது அவங்கனால உங்களுக்கு மேன்மை அல்ல, உங்கனால அவங்களுக்கு பெருமையை கொண்டு வரும்படி தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 நன்றி. MS முத்து நகர்ல போலீஸ் செக் போஸ்டுக்கு பக்கத்துல இருக்கிற சபை அப்படின்றத மாத்தி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படி ஆக போகுதுனாக்க, கிறிஸ்துவில் விசுவாச அந்த சபைக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் பூத் இருக்கும் தெரியுங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போலீஸ் பூத்த நம்மளுடைய சபைக்கு அடையாளமா இருக்குல்ல, நம்முடைய சபைய போலீஸ் பூத்துக்கு அடையாளமா தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சார், ஒருத்தனுக்கு அவர் ஒண்ணு பண்ணார் அப்படின்னாக்க அது சாம்பிள். அதை நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் அவர் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் ஒரிஜினல். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பைபிள் இருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான். இந்த சாம்பிளை யார் ஒருத்தன் படிச்சு ருசிச்சுட்டு, ஆண்டவரே நல்லா இருக்குது, இது மாதிரி என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தான் தேவன் ஒரிஜினலை பண்ணி கொடுப்பார். சாம்பிள் நல்லா இருக்குமா, ஒரிஜினல் நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். ஆமா, சாம்பிள் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஆனா நீங்க ஆர்டர் கொடுத்த உடனே பணத்தை கையில வாங்கணும்னு அவன் யோசிப்பான், இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணி கொடுத்தாதான் மறுபடியும் நம்ம கடையில வாங்குவாங்கன்ற விதத்துல அவன் பெஸ்டா பண்ணி கொடுக்கறது எப்படியோ அப்படியே தேவனும், நீங்கள் வேதத்துல சில வாக்குத்தத்தங்களை படிச்சுட்டு, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு இப்படி பண்ணிருக்கீங்களா ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில அவனுக்கு செய்ததை விட பெஸ்டாய் தேவன் செய்து காண்பிக்க கூடியவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு யாரெல்லாம் அப்பா பேரை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களோ, அப்பா அவனுடைய காரியத்தை வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நாட்கள்ல சொல்ல போறாங்க, உங்க அப்பா பேரை சொல்லி உங்களை சொல்ல போறது இல்ல, உங்க பேரை சொல்லிதான் உங்க அப்பா பேரையே சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, அந்த நாட்கள்ல அந்த வம்சத்தின் பேரை சொல்லிதான் அந்த பிள்ளைங்களுடைய பேரை சொல்லுவாங்களாம். இந்த தாத்தாவுடைய பேரை சொல்லிதான், அவனுடைய பேரம்பா, அவனுடைய பையன்பா அப்படின்ட்டு மேல இருக்கிறவங்கள பேரை சொல்லிதான் கீழே இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்துவாங்களாம். ஆனா கடவுள் எப்படிப்பட்டவர்னாக்க, ஒருத்தனை கர்த்தர் தெரிந்து கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறவனுடைய பேரை சொல்லிதான் மேல இருக்கிறவங்கள பேரையே அவன் ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவரே. 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. 6ஆம் வசனம். ஈசாய் தாவீது ராஜாவே பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். பாருங்க, அட்டவணை வரும் பொழுது தாத்தா பேரு, அப்பா பேரு, பையன் பேரு, இதுதான் அட்டவணை, இப்படிதான் எழுதணும், இதுதான் ப்ரொசீஜர். ஆனா கடவுள் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டபடியினால அவனுக்காக ப்ரொசீஜரே தேவன் மாத்துறாரு. பாருங்களேன், தாத்தா அப்பா பையன் வரணும், இங்க உல்டா வருது. ஃபர்ஸ்ட் யாரு பேரை போட்டாரு? தாவீது பேரை போட்டுட்டாரு. தாவீது பேரை போட்டதுக்கு அப்புறம் தான் கீழே யார் பேர் வருது? அவங்களுடைய தாத்தா பேரு, அவங்களுடைய அப்பா பேரு, அவங்களுடைய கொள்ளு தாத்தா பேரு. தாவீதுனுடைய பேருக்கு கீழே தான் மற்றவங்க பேரை கொண்டு வருகிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்றால் அவன் இருக்கிற நிலையிலே அவன் தெய்வத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அவன் இவனுடைய பையன் என்பதை தாண்டி அவனுடைய அடையாளத்தை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நான் சொல்றேன், உங்களுடைய அடையாளங்கள் மாற்றப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய அடையாளங்களை தேவன் மாற்ற போகிறார். உங்களுடைய ஐடென்டிட்டியை உங்களுக்கு மாற்ற போகிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்னவோ அது அல்ல, தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதுவாக உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, தகப்பனின் கொஞ்ச ஆடுகளை மேய்த்தவன் தேவனுடைய மக்களை ஆளும் அரசனாக மாற்றப்பட்டான். இரண்டாவது,
70 வயசுல திரும்பி பின்னாடி வாழ்க்கையை பார்க்கிறாரு. 17 வயசுல என்னவா இருந்தாரு? அப்பாவுடைய கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த மேய்ப்பன்ற வார்த்தைக்கும் இடையன்ற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இடையன் அப்படின்னாக்க மேய்ப்பனுக்கு கீழே இருந்து அந்த கொஞ்சம் ஆடுகளை கவனித்துக் கொள்ளுகிறவன். தாவீது வந்து மேய்ப்பன் கிடையாது. தாவீது வந்து இடையன். அப்படின்னாக்க 4-5 ஆடு, சும்மா ஒரு 10 ஆடுகளை, அவன் சக்திக்கு ஏற்ற ஆடுகளை மேய்க்க கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்டவனை தேவன் தெரிந்து கொண்டு என்னவா மாத்தினாருங்க? இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக தேவன் மாற்றி உட்கார வைத்து அவனுடைய அந்த அடையாளத்தை தேவன் மாற்றக்கூடியவராக இருந்தார். இந்த வருஷம் உங்களுடைய அடையாளங்களை தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய அழைப்பு மாறப்போகிறது. உங்களுடைய அடையாளம் மாறப்போகுது. அழைப்பையும் தேவன் மாற்ற போகிறாரு, அடையாளத்தையும் தேவன். நீங்க என்ன அழைப்புல இருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஏன்னா விசுவாசியா அழைக்கப்பட்டிருக்கேன்யா, நான் ஒரு சுவிசேஷகனா அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன்னா பாட்டு பாடுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன்னா வேலை பார்க்கறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன்னா வெறும் மியூசிக் மட்டும் வாசிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஐயா நான் வெறும் சபையை கூட்டுறதுக்கு மட்டும் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஐயா நான் சபைக்கு ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வருஷம் தேவன் உங்களுடைய அழைப்பை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பை தேவன் மாற்ற போகிறார். உங்களுடைய அடையாளத்தை தேவன் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய அடையாளத்தை மாற்ற போகிறார். தாவீது 70 வயசுல திரும்பி தான் 17வது வயசுல இருந்த தன்னுடைய தோரணையை பார்க்கிறான். அவனுடைய அழைப்பு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவனுடைய அடையாளம் ஈசாயின் மகன் இருந்தான். அது ரெண்டையும் தேவன் மாத்தினார். ஆமாவே இல்லைங்களா? கொஞ்சம் ஆடுகளை மேய்த்திருந்தவனை இஸ்ரவேல் மக்களையே ஆளும் ராஜாவாக மாத்தினாரு. ஈசாயின் மகன் என்பதை மாற்றி தாவீதினுடைய தகப்பன் தான் ஈசாயின் என்ன பண்ணாருங்க? மாத்தி அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தையே தேவன் புரட்டி போடக்கூடியவராக இருந்தார். ஒரு காரியத்தை வாசிங்க, மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் கொஞ்சத்துல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாருங்க? அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். ஆனா நம்ம கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, கொஞ்சம் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷன் வரது கிடையாது. என்னையா இது கொஞ்சத்துல, என்னையா என்கிட்ட கொஞ்சம் நிறைய கொடுத்தாங்கனாக்க, என்கிட்ட கொஞ்சம் பெருசா கொடுத்தாங்கனாக்க, என்கிட்ட ஒரு பெரிய காரியங்களை, பெரிய பொறுப்பை, பெரிய விஷயம் என்கிட்ட கொடுத்தாங்கனாக்க நான் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிடுவேன்யா. கடவுள் பார்ப்பாரு, ஃபர்ஸ்ட் கொஞ்சத்துல கொஞ்சத்துல உண்மையாயிரும். உங்ககிட்ட என்ன கடவுள் கொடுத்தாரோ அதுல நீங்க உண்மையா இருக்கிறீங்களான்னு தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உங்ககிட்ட கொடுத்த கொஞ்ச காரியத்துல, உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு பாடுகிற ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு சின்ன ஜெபிக்கிற காரியமா இருக்கலாம், இல்ல சின்ன பிரசங்கிக்கிற காரியமா இருக்கலாம், இல்ல சின்ன ஒரு காரியமா இருக்கலாம். அந்த சின்ன காரியத்துல நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக உங்களை தேவன் அநேகத்தின் மேல். ஆமா, தாவீதுக்கு என்னதான் கொடுத்திருந்தாங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை ஆடுங்க? கொஞ்சம் ஆடுகளை கொடுத்திருந்தாங்க. அந்த கொஞ்சம் ஆடுகளை அவன் எப்படி பார்த்தான்? உண்மையாய் பார்த்து கொண்டான். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தான். அந்த கொஞ்சம் ஆடுகளை ஒரு விசை என்ன வந்து பிடிச்சிச்சு, இன்னொரு விசை ரெண்டையும் பார்த்தோன்னு இவன் தலைதெறிக்க ஓடல. அதை தொடர்ந்து போய் சிங்கத்தை வாயை கிழிச்சு கரடியை அடிச்சு கொண்டு போட்டு அது வாயில் இருக்கிற ஆட்டுக்குட்டிய மீட்டு கொண்டு வந்தானா. அப்ப கடவுள் பார்க்கிறாரு, இவன் கிட்ட கொடுத்த அந்த சின்ன காரியத்துல, அந்த கொஞ்ச காரியத்துல அவன் உண்மையாக இருக்கிறபடினால அவனுக்கு தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய தயவையும் கிருபையையும் தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அவங்க வாழ்க்கையில கடவுளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எதுவும் பண்ணாதீங்க. சில பேர் நினைச்சுக்கிறாங்க, இது பண்ணா கடவுளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பண்ணா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இது செஞ்சா கடவுள் பிரியப்படுவாரு. ஒன்னும் பட மாட்டார். தயவுசெய்து அப்படி என்ன இருந்தா மறந்துடுங்க. கடவுளை யாரும் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. கடவுளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னாக்க, நீங்க கடவுளை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அதை பார்த்து தேவன் இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கடவுளை யாரும் இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னாக்க கவர்ந்து இழுக்கிறது. கடவுளை யாருனாலும் கவர்ந்து இழுக்க முடியாது. உங்களுடைய பாட்டு, உங்களுடைய டான்ஸ், உங்களுடைய பிரசங்கம், உங்களுடைய கொடுக்கறது, நீங்க செய்யறது, இதெல்லாம் பார்த்து கடவுள் வந்துட்டு உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. கடவுள் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற தேவன் கிடையாது. எவர்கள் தேவனை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை பார்த்து தான் தேவன் இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா?
இன்னைக்கு பிற மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னாக்க கடவுளை எப்படினாச்சும் மகிழ்ச்சி ஆக்கணுன்றதுக்காக நடந்தே போறாங்க, வேல் குத்திக்கிறாங்க, நெருப்புல நடக்கிறாங்க, தங்களை வருத்திக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, மண் சோறு சாப்பிடுறாங்க, தேங்காவை தலையில உடைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க நான் இதெல்லாம் பண்ணுனா என் கடவுள் என்னைய பார்த்து ச்சே நம்ம மேல இவ்வளோ பக்தியா இருக்கிறானே அப்படின்ட்டு கடவுளை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு சில காரியங்களை பண்றாங்க. அதே காரியங்களை கொண்டு கிறிஸ்தவத்தில் என்ன பண்றாங்கன்னாக்க நீ செஞ்சு பாரு, உன் மேல கடவுள் பிரியமா இருப்பாரு, நீ இதை கொடுத்து பாரு, நீ இதை செஞ்சு பாரு, நீ முட்டிக்காலே நின்று பாரு, நீ ஆமேன் ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இரு, நைட்டு ஃபுல்லா சவம் பண்ணிக்கிட்டே இரு. அப்பெல்லாம் கடவுளை யாரும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கடவுளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? கடவுள் சொன்ன வார்த்தையின்படி நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா, அந்த வாழ்ற வாழ்க்கையை தேவன் பார்க்கிறாரு. தேவன் வெளிப்புறமான காரியத்தை பார்க்கவே மாட்டார். வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்கங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சத்தியம் மாறவே மாறாது. நீங்கள் வெளிப்புறமாய் செய்கிற எந்த செயலையும் தேவன் மதிப்பதல்ல. உங்களுக்கு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ உங்களுக்கு உள்ள என்ன மாற்றம் நடக்குது. நான் பைபிளை படிக்கிறேன், நான் செபிக்கிறேன், நான் என்ன பண்றேன்னாக்க வேதத்துல போட்டபடி நான் என்னை பரிசுத்தமாக்கிக்கிறேன், என்னை உண்மையாக்கிக்கிறேன், என்னை நேர்மையாக்கிக்கிறேன், என்னை தூய்மையாக்கிக்கிறேன். நான் கடவுளுடைய குணங்களை நான் வெளிப்படுத்த விரும்புறேன். நான் கடவுளோட பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், நீதி செய்யணும், நியாயமா இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை உள்ளுக்குள்ள நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கொள்ளுகிறீர்களோ அதை பார்த்துதான் தேவன் இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில பேர் வெளிப்புறமான காரியத்தை செஞ்சுட்டு கடவுள் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிப்புறமான காரியங்கள் மனிதர்களை தான் இம்ப்ரெஸ் பண்ணும். நீங்க வெளியில செய்கிற எல்லாமே மனுஷர்கள் தான் இம்ப்ரெஸ் பண்ணும். நீங்க நல்லா பாட்டு பாடலாம், நாம பாட்டு பண்ணாரு, சரி ஓகே, அது கடவுள் இம்ப்ரெஸ் பண்ணு நினைக்கிறீங்களா? நல்லா பாடுனீங்க, அவ்வளவுதான். எது கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னாக்க பாட்டு பாடின நீங்க அந்த பாட்டுல போடப்பட்டிருந்த அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுது மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்கள் மேல பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்ன செய்தி ஆரம்பிக்கும் பொழுது, வேத புத்தகத்தை ஒரு முறையாவது சரியாய் படித்தவன் ஒவ்வொரு நொடியும் சொல்லுங்க வளர்ந்து கொண்டே இருப்பான். வேத புத்தகத்தை ஒரு முறை கூட சரியாய் படிக்காதவன் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில தளர்ந்து கொண்டே. ஆமா, நீங்க என்னெல்லாம் செய்றீங்கன்றது முக்கியம் கிடையாது. வேதத்தின்படி படிச்சு வேதத்துல சொல்லப்பட்டபடி நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையை தேவன் சிறப்பாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தாவீது கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது யாரும் அவனை பார்க்கல. கரடி வந்ததை யாரும் பார்க்கல, சிங்கம் வந்ததை பார்க்கல, அவன் போராடினதை பார்க்கல. ஆனா யார் பார்த்தா சொல்லுங்க? அவங்க அப்பா பார்க்கல. அவங்க அப்பா பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, மண்டையில கொட்டி இருப்பாரு, தூங்கு மூஞ்சி பயல, தூங்கி இருப்ப. ஆடு சிங்கம் வர டைம்ல கரடி வர டைம்ல தூங்கி இருப்படா, அதனால தான் அது பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு அவனை குற்றப்படுத்தி தான் இருப்பாங்க மனுஷர்கள். ஆனால் அவன் அந்த இடத்திலே தன் உயிரை பணையம் வைத்து அந்த ஆடுகளை மீட்டெடுக்கும் பொழுது தேவன் பார்க்கிறாரு. அந்த ஒரு விஷயம் தேவனுடைய இருதயத்தை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க பெரிய காரியம்லாம் செய்யணும் அவசியமே கிடையாது. நீங்க செய்யற சின்ன காரியங்களை தேவன் இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவராக இருப்பாரு. வசனத்தின்படி என்கிட்ட கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை நான் உண்மையா பாதுகாத்துக்கணும் தாவீது நினைச்சபடினால அன்றைக்கு தேவன் டிசைட் பண்ணிட்டாரு, இவன் தான் அடுத்த ராஜா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்போ நீங்க தேவனுடைய காரியத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி சில காரியங்களை செய்றீங்களோ அப்பவே கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற உங்களை தேவன் அநேகத்தின் மேல அதிகாரியாக. ஆமா, இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. உங்களை தேவன் அதிகாரியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களை அதிகாரியாக மாற்ற போகிறாரு. நான் கீழே இருக்கேன் ஆண்டவரே, நான் மேலே வருவேனா, எனக்கு அந்த மேலான ஒரு காரியம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க கர்த்தர் பேசுறாரு, நான் உன்னை அதிகாரி ஆக்கிட்டேன். ஹல்லேலூயா. நான் அதிகாரி ஆக்கிட்டேன். எப்போ தாவீது வனாந்தரத்துல கொஞ்சம் ஆடுகளுக்காக தன் உயிரை பணைய வைத்தானோ அப்பவே தேவன் டிசைட் பண்றாரு, இவன் தாண்டா ராஜான்னு சொல்லிட்டு. இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இப்பயே கடவுள் உங்க இடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு, நான் உன்னை அதிகாரியாக மாற்றி விட்டேன். அல்லேலூயா. உங்களை அதிகாரியாக மாற்றி விட்டாரு, உங்களை ஓனராக மாற்றி விட்டாரு. நீங்க தான் தலையா இருக்க போறீங்க. உங்கள் கீழே தான் எல்லாமே செயல்பட போகிறது. உங்களை தான் தேவன் தலையாக வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொஞ்சத்தில் உண்மையுள்ள தேவன் என்ன பண்ணுவாரு? அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 17:5.
நன்றி ஆண்டவரே. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கூப்பிட்டுட்டு மேல வசனம் போட்டுக்குது. 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ எத்தனை வயசுலங்க? 99வது வயசுல, 75 வயசுல கூப்பிட்டவரு 99வது வயசுல ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் உன் பேர் இனி ஆபிரகாம் என்னப்படும். பேர் மாத்துறார் அப்படின்னாக்க அவனுடைய அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அத சொன்ன பாத்தீங்களா, தாவீது, ஈசாயின் மகன் தாவீதுன்ற அடையாளத்தை எப்படி மாத்தினாரு? தாவீதுனுடைய அப்பா தான் ஈசா என்ற அடையாளத்தை மாத்தினார்ல, அதே போல இங்க ஆபிராம் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய பெயரை ஆபிரகாம் என்று தேவன் மாற்றும் பொழுது பெயரை மாத்தல, அவனுடைய அடையாளத்தை தேவன் மாற்றினார். ஐடென்டிட்டியை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் பேர் மாத்திக்கிறோம். கிறிஸ்டியன்ல வந்துட்டேன்யா, எனக்கு ஏதாச்சும் ஒரு பேர் மாத்தி கொடுங்கய்யா. சரி, இந்த பேர் வச்சுக்கோ, அந்த பேர் வச்சுக்கோ. இப்போ நான் முதல் அந்த பேர்ல இருந்தேன், நான் இப்போ இந்த பேர்ல இருக்கிறேன். பேர் மாத்துறதுனால ஒண்ணும் கிடையாது. பேர் மாற்றும் பொழுது உங்களுடைய அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆபிரகாமுடைய பேரை ஆபிரகாம் என்று தேவன் மாற்றும் பொழுது அவனுடைய அடையாளத்தை மாற்றுறார். எப்படி அடையாளத்தை மாற்றினார்? வசனத்தை வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். அது அந்த வசனம் அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா வசனத்தை எப்படி எழுதுறாரு பாருங்க கடவுள். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ரெண்டுக்கும் நடுவுல சாண்ட்விச் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? போன வாரம் ஆலயம் முடிச்சுட்டு போறோம், போய் பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிடலான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேப்ல அவங்க பொண்ணு டிக் டிக் டிக்னு கடைக்குள்ள வராங்க. என்னடா இவங்க இங்கே வராங்க நினைக்க, சிஸ்டர் கண்ணுனாக்கா சிஸ்டர் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் சொல்லுவோம். பிரெட் ஆம்லெட் வந்த உடனே அந்த 2 பிரெட்டு அதுக்கு மேலே ஆம்லெட்டு, அந்த பிரெட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? சாப்பிட்டது இல்லை யாரும்? கொத்தமல்லி சட்னி எல்லாம் வச்சு சாஸை ஊற்றி மைனஸை ஊற்றி கொடுக்கும் பொழுது எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிடும் பொழுது சா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும்னு சொல்லிட்டு நடுவுல வச்சாரு பாருங்க. என்னத்தை வச்சாருங்க? புதினா சட்னியை கொண்டு நடுவில் வச்சார். என்ன புதினா சட்னி வச்சான்னு பாருங்க. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால். இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல, ஆனா கடவுள் சொல்றாரு நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்திட்டேன். சார், கடவுள் நம்ம கிட்ட பேசும் பொழுது 17 வயசுல தாவீதுகிட்ட பேசும் பொழுது தேவன் 70 வயசுல அவன் எப்படி இருப்பான்றதை நினைச்சுதான் அவன் கிட்ட பேசக்கூடியவராக இருந்தார். 70 வயசுல தாவீது நான் 17 வயசுல எப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்க்கிறான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? மனுஷன் முன்னாடி வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பான். தேவன் நின்ற இடத்துல இருந்து முன்னாடி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் தேவனா இருக்கிறாரு. அதனாலதான் நாம் மனிதனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 70 வயசு ஆளு திரும்பி 17 வயசுல எப்படி இருந்தான்னு யோசிக்கிறான். ஆனா 17 வயசுல தேவன் இவன் 70 வயசுல எப்படி இருப்பான்றதை தேவன் கணிக்க கூடியவராக இருந்தார். இந்த மாணவரை நான் சொல்றேன், நீங்க இந்த உட்கார்ந்து இருக்கீங்களா, இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நீங்க உங்களுடைய நாளைய தினத்தை குறித்து நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள் சொல்றாரு ரொம்ப லேட்ரா நீ. ஏன்டவரே, நான் இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்க போகிறன்றத நான் இவர் இப்பயே பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், நாளைக்கு இருப்போமா, இந்த வருஷத்தை தாண்டுவோமா, இது நடக்குமா, அது நடக்குமா, அதை செய்வோமா, இது செய்வோமா, இதை பார்ப்போமா, இது இருக்குமா, அது நம்மளால செய்ய முடியுமா, நடக்க முடியுமா. ஆனா கடவுள் சொல்றாரு, நானா ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்கிற, நான் 40-50 வருஷம் கழிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, நீ என்ன நாளைய தினத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிற. அதான் கடவுள் சொன்ன நாளைய தினத்தை குறித்து, ஏன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு? நாளை தினத்தை குறிச்சு இல்லப்பா, நான் அடுத்த 50 வருஷத்துக்கு குறிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் பிளானிங் யுவர் ஃபியூச்சர் ஃபார் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ். அடுத்த 50 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருப்பன்றது தேவன் உன்னிடத்துல அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆனா நீ நாளை தினத்தை குறிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் சொல்றேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்றது தேவன் பார்த்துட்டார். அப்படின்னாக்க சார் நாளைக்கு நீங்க நல்லா தான் சார் இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லதுதான் சார் நடக்கும். உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தான் சார் வந்து நடக்கும். நீங்க நினைக்காதது உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். நீங்க யோசிக்காதது உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கும். தாவீதுக்கு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க அப்பா கூப்பிட்டு
கோலியாத்து யுத்தத்தில் இருக்கிற இடத்துக்கு அனுப்பவன் அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் தேவன் அந்த செயலை நடக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அந்த யுத்தத்துல போய் அவன் நிப்பான்னு நினைக்கல. அவன் சவுலுக்கிட்ட போய் பேசுவான்னு நினைக்கல. அவன் கோலியாத்தை ஜெயிப்பான்னு நினைக்கல. கோலியாத்தை ஜெயித்த பிற்பாடு அவன் பெரிய ஆளா மாறுவான்னு நினைக்கல. அவன் நினைச்சு கொண்டிருந்ததெல்லாம் மிக சாதாரணமான ஒன்று. இந்த கொஞ்சம் ஆடுகளை எனக்கு இடத்துல கரத்துல கொடுத்திருக்கிறாங்க, இதை சரியாய் மேய்க்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய அடையாளத்தை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க அடையாளத்தை தேவன் மாற்ற போகிறார். நீங்களாம் 5 வருஷம் 10 வருஷம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் அடுத்த 50 வருஷத்துக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு. அரசாங்கமே 5 ஆண்டு தான் திட்டம் போடுது. என்னதுங்க, எத்தனை வருஷம் திட்டம் போடுது? அடுத்த 5 வருஷம் தான் திட்டமே போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுது, அடுத்த ஆள் வந்து வேற ஒரு காரியத்தை பண்றாங்க. இந்த தேவன் மாத்திரம்தான் ஒரு மனிதன் தாயின் கருவில உருவாகும் பொழுது அவனுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் திட்டம் போட்டு அவனிடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 17 வயசுல இருந்த தாவீது 70 வயது முதியவனாய் மாறின பிற்பாடு அவன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். அவனுக்கு இருந்த அழைப்பை தேவன் மாற்றினார். அவனுக்கு இருந்த அடையாளத்தை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களுடைய அழைப்பில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. உங்களுடைய அடையாளத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. வசந்த வாசிங்க, ஆதியாகமம் 32. நன்றி தகப்பனே. 26, 27, 28. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துலயே சாண்ட்விச்சை பயன்படுத்துறார் கடவுள். என்ன சொல்லியிருக்கிறானாக்கா, உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, உன் பேர் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அதனோடு கூட சேர்ந்து ஒன்று சேர்க்கிறாரு, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இன்றைக்கு ஆண்டவர் சில பேரோட பேசி கொண்டிருக்கிறாரு. மனுஷர்களோடு போராடி கொண்டிருந்த நீங்க இப்போ தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு இது ஏன் தேவன் செய்யல, இது ஏன் எனக்கு தேவன் கொடுக்கல, இது ஏன் நடக்கல, இது ஏன் மாறல அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல போராடி கொண்டிருக்கிற நீங்க மனுஷரிடத்துல போராடி ஜெயிச்சிட்டீங்க. இப்ப தேவனிடத்துல ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த தேவனோடும் நீங்கள் போராடுகிற போராட்டத்தை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். ஆகினால இன்றைக்கு உங்களோடு கூட கடவுள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதற்கு முன்பாக நீ யாக்கோபாக இருந்த இந்த நாள் முதற்கொண்டு உன்னை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய முழு ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரனாக அவன் மாற்றப்பட்டான். வனாந்திரத்துல ரொம்ப ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த யாக்கோபை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்த பொழுது அவனுடைய அடையாளத்தை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுடைய அடையாளத்தை தேவன் மாற்ற போகிறாரு. அந்த அடையாளம் மாற்றப்படும் பொழுது உங்களுடைய வேலை மாற்றப்படும், உங்களுடைய வீடு மாற்றப்படும், உங்களுடைய ஊழியம் மாற்றப்படும், உங்களுடைய சபை மாற்றப்படும், உங்களுடைய ஸ்தானம் மாற்றப்படும், உங்களுடைய நிலை மாற்றப்படும், உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும், உங்களுடைய சரீரம் மாற்றப்படும், உங்களுடைய குடும்பத்திலையும் தேவன் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அடையாளத்தை மாற்ற போகிறாரு. இத்தனை வருஷம் உங்க அடையாளம் வேற மாதிரி இருந்துச்சு. வேற ஒரு அடையாளத்துல நீங்க அறியப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இவர்தான் இப்படிதான் இதுதான் இப்படிதான் சொல்லிட்டு ரொம்ப ஒரு லோ ஸ்டாண்டர்டான ஒரு அடையாளத்தை குறித்து உங்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு ஒரு ரொம்பவும் ஹை லெவலான ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் அடையாளத்தை நான் மாத்திட்டேன், உன் அடையாளத்தை நான் மாத்திட்டேன். இனி உன்னுடைய படிப்பு காரியங்கள் ரொம்பவும் சிறப்பா இருக்க போகுது. நீ படிக்கிற காரியங்களை தேவன் உன்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாரு. நீ செய்கிற வேலைகளை தேவன் ஒரு அடையாளத்தை உண்டாக்க போகிறாரு. நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறாரு. உங்களுடைய சத்துருக்கள் கண்டு மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய விதத்துல உங்களுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா சார், இதுதான் சார் என் நிலைமை, இப்படிதான் சார் என் வண்டி ஓடுது, இதுதான் சார் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க
இந்த வருஷம் உங்களுடைய அடையாளத்தை தேவன் மாற்றும் பொழுது, உங்களுடைய பேரை மாற்றி, உங்கள் ஊரை மாற்றி, உங்கள் வீட்டை மாற்றி, உங்கள் வேலையை மாற்றி, உங்கள் வருமானத்தை மாற்றி, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி, உங்களுடைய சரீரத்தை மாற்றி, எல்லாவற்றிலும் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஒரு அடையாளத்தை தேவன் உண்டாக்க போகிறார். ஈசாயின் மகன் தாவீது என்ற அடையாளத்தை மாற்றி, தாவீதினுடைய அப்பா தான் ஈசாய் என்ற ஒரு காரியத்தை தேவன் செய்ய முடியும் என்றால், அவனுக்கு அடையாளத்தை மாற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அடையாளத்தை மாற்றுவார். அல்லேலூயா. இடம் மாறப்போகுது. சில பேருடைய இடம் மாறப்போகுது. சில பேர் இடம் மாற்றத்துக்குள்ள கடந்து வர போறீங்க. சில பேர் வீட்டு மாற்றத்துல கடந்து வர போறீங்க. வீடு மாறப்போகுது, ஊழியங்கள் மாறப்போகிறது, சபை மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நொடி பொழுதுல தேவன் காரியங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறாரா? சரீரத்துல தேவன் சுகத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு நொடி போதுமா? உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு நொடி போதுமா? ஒரு நொடியில உங்களுடைய தலையெழுத்தே தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறாரு. உன் அடையாளத்தை நான் மாற்ற போறேன். உன் அடையாளத்தை நான் மாற்ற போறேன். இந்த வருஷம் உன் அடையாளம் மாறும். எழுதி வச்சுக்கோ. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன் அடையாளம் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் உன் அடையாளம் மாறப்போகுது. உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உன்னுடைய குடும்பம் மாறப்போகுது. உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாறப்போகுது. உன்னுடைய தரம் மாறப்போகிறது. தகரமா இருக்கக்கூடிய உன்னை தேவன் தங்கமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே தேவன் உன்னுடைய தரத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவர், எங்களுடைய அடையாளத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறீரே. நன்றி தகப்பனே. இன்னொரு காரியத்தை வாசிங்க, இதோடு முடிக்கிறேன். 1 நாளாகமம் 29:12. Holy God, Jesus. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல கிரேட், இன்னொன்று ஸ்ட்ரென்த் அப்படின்னு வருது. கிரேட்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க பெருமைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கடவுள் கூப்பிட்டு சொன்னாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அப்படின்னாக்க ஃபேமஸ் ஆக்குவேன், கிரேட் ஆக்குவேன் அப்படின்றாரு. இந்த வருஷத்துல சிலருடைய பேர்களை தேவன் பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருந்த உங்களுடைய பேர்களை தேவன் என்ன பண்ணுவார்னாக்க அப்படியே லிஃப்ட் பண்ணுவார். லிஃப்ட் பண்ணும் பொழுது உங்க பேரு அப்படியே கர்த்தர் ஃபேமஸ் ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. இதுக்கு என்னையா டோக்கன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்மளோட ரவீந்திரன் ஐயா அவர் சொன்னாரு, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாட்டை வாய்ப்பு கிடைச்சிச்சு, பாடினேன். இப்போ நிறைய இடத்துல போனாக்க என்னைய சூப்பர் சிங்கர்ல பாடுற அளவுக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. நீங்க பாடினா ஒரு மாதிரி ஃபீல் வருதுயா, ஒரு பிரசன்னம் வருதுயா, நீங்க நல்லா பாடுறீங்கயா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய பேர் என்ன பண்றாரு? கடவுள் ஃபேமஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ள கடவுளுடைய வார்த்தை ஐயாவுக்கு வருது. இது வரைக்கும் அவன் போயிட்டு இருந்தார் ஆட்கள், அவங்கள தாண்டி அடுத்த ஸ்டாண்டர்ட் லெவல் பீப்புள் இருக்காங்கல்ல ஊழியத்துல, அவங்களோடு கூட தேவன் அவரை இணைத்து விடக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, போட்டோலாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ சாதாரண ஃபோன் வச்சிருக்கிறாரு, கட்டாயமாக ஒரு டச் ஃபோன் வாங்குவார், அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவார். யார் கூடலாம் பெரிய ஆட்கள் கூடலாம் நின்று பாட்டு பாடுறாரோ, மேடைகள் இருக்கிறாரோ, அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய பேரை பெருமைப்படுத்துறானாக்க ஒரு டோக்கன். கடவுள் சொல்கிறாரு, அவருடைய பேரை நான் ஃபேமஸ் ஆக்குறேன்னா டோக்கன்ரா, அவருக்கு பண்ணுறேன் அப்படின்னாக்க எல்லாருக்கும் பண்ணுவார். ஹலோ, இருக்கீங்களா? எல்லாருக்கும் தேவன் பண்ணுவாரு. எல்லாருடைய பேரையும் தேவன் பெருமைப்படுத்த போகிறார், கிரேட் ஆக்க போகிறாரு. நம்முடைய பேர்கள் எல்லாம் வெளியில தெரிய போகிறது. ஹல்லேலூயா. வெளியில தெரிய போறீங்க, வெளியில வர போறீங்க. நீங்க யாருன்றதை தேவன் காண்பிக்க போகிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவன்றதை அநேகர் தெரிந்து கொள்ள போகிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, எவரையும் மேன்மைப்படுத்தவும்
பலப்படுத்தவும். இந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா கடவுள் பேசுறாரு. பலப்படுத்த போகிறார். அநேகரை தேவன் பலப்படுத்த போகிறாரு. ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சோர்ந்து இருக்கிறாங்க, வாழ்க்கையில ரொம்ப நொடிஞ்சு இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க, வேஸ்ட், நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி வெளியில சொல்ல முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இன்னைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேலை கூப்பிட்டு சொல்றாரு கடவுள், பள்ளத்தாக்கு முழுக்க என்ன இருக்குங்க? எலும்பு இருக்குது. அந்த எலும்பு எப்படிப்பட்ட எலும்பு? உலர்ந்து போன எலும்பு. எதையும் சேர்த்து வச்சா கூட, கட் பண்ணி களைச்சு விட்டா கூட சேர்க்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுன்ற மாதிரி உடஞ்சு போன எலும்புகளை சேர்த்து வச்சா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பல எலும்புகள் குவியலாக கிடக்குது. அதுகிட்ட வந்து கடவுள் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்றாரு, அப்படியா, சரி நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க ஆண்டவர் என்றார். எலும்புகள் எல்லாம் உயிரடைவதாகன்னு சொல்றாரு. உயிரடையட்டும்னு சொன்ன உடனே அந்த வசனத்தை படிக்கும்போது நான் கிராபிக்ஸை மைண்ட்ல கொண்டு வந்து பார்க்கிறேன். அவ்வளோ குவியலான எலும்புகள் எல்லாம் அந்தந்த எலும்புகள் அதனதனோடு எலும்புகளோடு கூட சேர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. ஏதோ ஒண்ணு வச்சு குட்டை கை, ஒரு நீட்ட காலு, ஒரு சப்பையான மூக்கு, இல்ல ஒரு மாதிரி ஒரு காது நல்லா இருக்கு, ஒரு காது கோணையா இருக்கு, அந்தந்த எலும்பு அதனதனோடு கூட போய் சேர்ந்து கொண்டதான் அது முழு உருவமா எலும்பி நிற்கும்படியாய் தேவன் செய்தாராம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நான் சொல்றேன், இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை ஸ்ட்ரென்த் பண்ண போறாரு, பலப்படுத்த போகிறாரு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தையை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் தேவன் என்னுடைய அழைப்பை மாற்றுவார், என்னுடைய அடையாளத்தை மாற்றுவார், என்னை தேவன் பெருமைப்படுத்துவார், என்னை தேவன் தைரியப்படுத்தி பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நீங்க சொல்லும் பொழுது அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. தீர்க்கதரிசி அந்த எலும்புகளை பார்த்து உயிர் அடைவாயாக என்று சொன்ன உடனே எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நரம்புகள் உருவாகி, சதை உருவாகி, தோல் உருவாகி அவைகள் எல்லாம் எழுந்து நின்றது ஆச்சரியமல்ல. அவர்களுக்குள்ளே தேவன் உயிரை வரும்படி செய்தார். உயிர் உள்ள வந்துச்சான். இன்றைக்கு மாலை வேளை கர்த்தர் பேசுறாரு, உனக்குள்ள என்னுடைய உயிர்த்தெழுதல் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள தேவன் உயிரை கொண்டு வர முடியும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய உயிர்த்தெழுதலோடு கூட நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். என்னுடைய உயிர்த்தெழுதல் உனக்குள்ள வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் இருந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது எவ்வளவு உண்மை என்று நீ நம்புகிறாயோ அப்படியே உன்னுடைய எலும்புகள் எல்லாம் உயிரடையும், உன்னுடைய நரம்புகள் எல்லாம் உயிரடையும், உன்னுடைய சதைகள், இரத்த துளிகள், ஒவ்வொரு உறுப்புகளும் அவயங்களும் என் தேவனுடைய வல்லமையினாலே உயிர் அடையக்கூடியதாக மாத்திரமல்ல, நீ பலப்பட போகிறாய். I will going to strengthen you. நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்று ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் வாயில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போ. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக என்ற வேத எழுத்தின்படி நான் பலவான், தேவனுடைய தயவு கிருபை என் மேல் இருக்கிறபடினாலே நான் பலவானாக மாத்திரமே இருப்பேன் என்று சொல்லி நீ வாயை திறந்து சொல்லும் பொழுது உன் சரீரம், உன் எலும்புகள், உன் உறுப்புகள், உன் அவயங்கள் எல்லாவற்றையும் தேவன் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி. நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும், ஆமா, அவ்வளவு கான்சியஸா இருக்கிறாரா தேவன்? உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் சார் பாருங்க சார், எப்படி எவ்வளவு கான்சியஸா இருக்கிறாரு பாருங்க. ஒரு தாய் தன் குழந்தையின் மேல் இருக்கக்கூடிய அக்கறையை காட்டிலும் அதிக அக்கறை உள்ளவராக தேவன் இருக்கிறார். உங்களுடைய எலும்புகள் முறிக்கப்படாது, உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருமணியை தொடக்கூடியவனாக இருக்கிறான். அவர் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். அவர் உன்னை தோள்களிலே சுமக்கிறாரு. அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க எனக்கு ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் இப்படி எல்லாம் நான் உன்னை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காத்து உன்னை ஏந்தி சுமந்து காத்து தப்புவித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல 4 காரியங்களை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 1, உங்களுடைய அடையாளத்தை தேவன் மாற்ற போகிறாரு. உங்களுடைய அழைப்பு மாறப்போகிறது.
உங்களை தேவன் ஃபேமஸ் ஆக்க போறாரு. நான்காவது, உங்களை தேவன் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. வனாந்தரத்தில் ஜனங்க நடந்து வர்றாங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு. அதுல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா. ஒருத்தன் கூட பலவீனப்படவே இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, கர்த்தரே அவருடைய பலனாக இருந்து அவரை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். என் கூட கடவுள் இருக்கிறபடினாலே என்னை தேவன் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே. என் இயலாமையில்